சூரியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய் புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு மதிப்புமிகு அறிஞர் குணா அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் சகோதரர் தமிழ் திரு அரிமாவளவன் அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்பிக்க இருக்கும் சகோதரர் திரு சகாயம் அவர்களே, வரவேற்புரையை நல்கி அமர்ந்திருக்கும் திரு சாம்சன் அவர்களே, நன்றியுரை கூற காத்திருக்கும் தமிழ் திரு புதுவை திரு அழகர் அவர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தமிழர்களத்தின் வீரர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வாழ்த்துரை கூறுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். யாருக்கு யார் வாழ்த்துரை கூறுவது? அறிஞர் குணா அவர்கள் ஒரு உதாரண மனிதர். அவருடைய சிந்தனையின் வயப்பட்டு லட்சோப லட்சம் தமிழ் மக்கள் தமிழ் விடுதலைக்காக போராட எத்தனைத்திருக்கும் இந்த தருணத்திலே என்னை போன்றவர்கள் வாழ்த்துவது என்பது சரியாக இருக்காது. அந்த தகுதி எனக்கு இருக்கின்றதா என்பது கூட நான் அறிகிறேன். ஆனால் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக ஆவலுடன் காத்திருந்தேன். சகோதரர் சாம்சன் அவர்கள் என்னை அணுகிய பொழுது, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி தமிழ் நெஞ்சங்களையும் சொந்தங்களையும் சந்திக்கப் போகிறோம் என்ற ஒரு ஆவலுக்காக வருகிறேன் என்று கூறினேனே ஒழிய இங்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக அல்ல. அடிப்படையில் நான் ஒரு ஆராய்ச்சியாளன். பல ஆய்வுகளை என்னுடைய பொறியியல் துறையிலே செய்திருக்கிறேன். சமூகத்துறையிலே நான் மிகப்பெரிய ஒரு நிபுணர் என்று கிடையாது. இருந்தபோதிலும் இந்த சமுதாயத்தை படித்தவன் என்ற ஒரு காரணத்திலே, பாதிக்கப்பட்டவன் என்ற ஒரு காரணத்தினாலே சமூக ஆய்வுகளையும் செய்து ஒரு சில புத்தகங்களையும் எழுதியிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இன்று அறிஞர் குணா அவர்களுடைய படைப்பு, அதாவது தமிழரின் தொன்மை, இந்த படைப்பு எனக்கு 3 தினங்களுக்கு முன்பு அளிக்கப்பட்டது. 3 தினங்கள் போதாது இதை படிப்பதற்கு. இது ஒரு அறிவு பெட்டகம். அதிலே இருக்கின்ற கருத்துக்கள் கூர்மையானவை, சிந்தனை வளமிக்கவை. அந்த கருத்துக்களை அவ்வளவு எளிதிலே உள்வாங்கிக் கொள்வது என்பது சாதாரண மனிதருக்கு அது முடியாத ஒரு இயலாத ஒரு காரியம். ஏனென்றால் அது ஒரு சாதாரண நாவல் கிடையாது. முழுக்க முழுக்க ஆய்வு செய்திருக்கிறார். பொதுவாக ஆய்வு புத்தகங்கள் ஒரு முனையிலே வயப்பட்டதாக இருக்கும். அதாவது ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, ஃபைலாலஜி, ஹிஸ்டாரிக்கல், இப்படி பல முனையிலே ஏதாவது ஒரு கருத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால்
ஏதாவது ஒரு முனையிலே தான் ஆய்வியலாளர்கள் அணுகுவது உண்டு. ஆனால் அறிஞர் குணா அவர்களுடைய இந்த புத்தகம் பல முனைகளிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தொல்லியல் ரீதியாகவும் மானிடவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் லிட்ரேச்சர் கலை இலக்கியங்கள் வாயிலாகவும் பல முனைகளிலே அவர் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்து இன்று நம்மிடையே சமர்ப்பித்திருக்கிறார். அதிலே முக்கியமாக ஒரு 3 கருத்துக்கள் முற்றிலும் மேலும் ஆய்வுகளுக்கு உட்பட்டவை என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக மாந்தனின் பிறப்பகம் ஆப்பிரிக்கா அன்று, இது குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தினுடைய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழன்தான் முதலினம், மூத்த இனமும் கூட, தமிழ்தான் முதல் மொழி, அது இந்த குமரி கண்டத்திலே பிறந்தது என்ற ஒரு கூற்று. அடுத்து ஆரியம் திராவிடம் என்ற கோட்பாடுகள். திராவிடம் என்பது ஆரியத்தின் உட்கோட்பாடு என்று அவருடைய ஆய்வு. ஆரியம் திராவிடம் வேறேறு அல்ல, திராவிடம் என்பது ஆரியத்தின் ஒரு உட்கோட்பாடு. இந்த ஆரிய கோட்பாடு என்பது மேற்கத்திய ஆசிரியர்கள் உருவாக்கிய ஒரு கோட்பாடு. அதே இங்கே இருக்கின்ற நம்முடைய ஆரிய வம்சாவழியினர்கள் இதை ஏற்றுக்கொண்டு வரலாற்றை திரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையிலே திராவிடம் என்பது ஆரியத்தின் உட்கோட்பாடு. ஆரியம் அழிய வேண்டுமென்றால் திராவிடமும் அழிய வேண்டும் என்பது. திராவிடம் என்பது, ஆரியம் என்பது ஒன்று இந்தியாவிலே கிடையாது. தமிழீயம் என்று ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்தியாவிலே இருக்கின்றது. இந்த தமிழீயம் அவர் சாதாரணமாக கூறுகிற ஒரு வார்த்தை கிடையாது. ஆய்வுபூர்வமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பல ஆய்வுகளை மிக நேர்த்தியாக ஆய்வு செய்து அவர் இது இங்கிருந்து தென் தமிழகத்திலிருந்து, தென் இந்தியாவிலிருந்து அங்கே வடக்கே சென்று மீண்டும் வடக்கே இருந்து வடுகர்களாக மீண்டும் தென்னகம் திரும்பி ஆரிய வம்சம் இந்த திராவிடத்தை உருவாக்கியது. இந்த திராவிடம் என்று தமிழனை தோற்கடிக்க வைத்திருந்தது பல காலமாக என்பதுதான் அவருடைய கூற்று. கடைசியாக இன்னொன்று, அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட், வரலாற்றுக்கு முன்பு வாழ்ந்த காலம், அந்த காலத்தினுடைய தொடக்கம் இதுவரை ஆய்வுகள் சுமார் 10,000 ஆண்டுகள் என்றே குறிப்பிடுகிறது. ஆனால் தமிழரின் தொன்மை, தமிழ் நாகரிகத்தினுடைய தொன்மையினை ஆய்வு செய்தோம் என்றால் அது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு செல்கிறது என்று ஆய்வுபூர்வமாக நிரூபித்திருக்கிறார். ஆக இவை அனைத்துமே நாம் தமிழர் என்பதற்காக ஏற்றுக்கொள்வதற்காக நான் கூறவில்லை. இது உண்மை, இது பல ஆய்வுகள் மூலமாக நிரூபணம் ஆகியிருக்கின்றது என்ற ஒரு காரணத்தினால் இந்த ஆய்வுகளுடைய வெளிப்பாடுகளை உள்வாங்கி தமிழினம் அதை முழுக்க அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் தமிழர்களத்தினுடைய நம்முடைய செயல் வீரர்கள் இதுவரை கூறிக்கொண்டு வருவது. இதிலே பல செய்திகள் இருந்தாலும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மிக பெரியவர்கள் இருக்கின்றார்கள் பேசுவதற்கு. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கு பேசியாக வேண்டும். தமிழீயம் என்பது இந்தியாவிலே உருவாகி இந்த குமரி கண்டம் என்று கூறுகின்ற இந்த பகுதியிலிருந்து உருவாகி உலகமெங்கும் பரவியது. உலகமெங்கும் அறிவியல், மருத்துவம், கலாச்சாரம், பண்பாடு இதுபோன்று அனைத்து நாகரிகத்தையும் உலகத்திற்கு பரப்பிய நம்முடைய தமிழர்கள்
இன்று எத்தகைய நிலையிலே இன்று இந்த இந்திய தேசத்திலே வாழ்கிறோம் என்பதுதான். பல பிரச்சனைகள் இந்த தேசத்தை கவ்விக்கொண்டிருக்கின்றது. பல முனைகளிலே தமிழர்கள், குறிப்பாக நாம் தமிழர்கள் என்றால் நாம் தான் இந்தியர்கள், நாம் மிகப்பெரிய அளவிலே பின்தள்ளப்பட்டிருக்கின்றோம். பல பிரச்சனைகளுக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கின்றோம். இருப்பினும் இந்த ஆரிய திராவிட கோட்பாடுகள் இவைகளை அழித்து ஒழிப்பதன் மூலம் நம்முடைய பெருமைகளை மீண்டும் நாம் நிலைநாட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வி நம்மிடையே இருந்து வருகிறது. அந்த ஒரே கேள்வி, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி என்ற ஒன்று இந்தியாவிலேயே கிடையாது என்று அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சாதியத்தின் தோற்றம் எவனுடையது? இது யாருடையது? இது ஆரியமா அல்லது இதை வழிநடத்தியது திராவிடமா என்று மேலும் மேலும் நிறைய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்படி இந்த சாதியம் தோன்றிய வரலாறு என்ன என்பதையும் நாம் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து அந்த தோற்றத்தின் ஆணி வேரையே அடித்து எழுத்து வெளியிலே தூக்கி எறிய வேண்டியது தமிழருடைய கடமை என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் மேலும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம் என்று கூறினேனே. தமிழீயம், தமிழ் விடுதலை என்பது சாதிய விடுதலைக்கு பிறகுதான் இது முழுமையான விடுதலையாக மாறும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இங்கே காரணம், நாம் நமக்கு நாமே தாழ்த்தி கொண்டு வாழ்கின்ற நாகரிகத்தை கொண்டவர்கள் நாம் கிடையாது. அனைவரும் சமம், இந்த உலகத்திற்கே நாகரிகத்தை புகழ்த்தியவர்கள் நாம் என்ற ஒரு தலைமை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் தமிழீயம், தமிழ் உரிமை, தமிழ் மண்ணை மீண்டும் மீட்டெடுத்தால் கூட நம்மிடையே இந்த சாதியம் ஒழிந்தாக வேண்டும். நம்மிடையே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அது வேருடன் அறுத்து எறிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மட்டுமே இந்த தமிழீழம், அதாவது தமிழீயம், தமிழ் உரிமை என்பது முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். ஆக தமிழீயம் என்பது தமிழுக்காக மட்டும் போராடுவது அல்ல, சாதி ஒழிப்பையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் வேர் அறுப்பதையும் கூட்டுவதுதான் தமிழீயம் என்பது. இதற்கு இன்னும் நிறைய ஆய்வுகளையும் பல கருத்துக்களையும் நாம் இங்கு பேசியாக வேண்டி இருக்கின்றது. அதே சமயம் எதிர்காலம் எப்படியாக இருக்கின்றது? இன்றைய தினம் நான் ஒரு பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்து வருகிறேன். எனக்கு ஒவ்வொரு துளியும், ஒவ்வொரு கண நேரமும் ரெஸ்ட்லெஸ், அதாவது ஒரு அலர்ட்டாக நான் இருந்து வருகிறேன். எப்பொழுதுமே ஒரு உணர்வுடன், ஒரு எச்சரிக்கையுடன் நான் வாழ்ந்து வரும் ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம் என்பதை உணர்கிறேன். காரணம், கல்வி என்பது இன்று உலக அளவிலே மறுபரிசீலனைக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது. கல்வி என்பதை மீண்டும் அதை டிஃபைன் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கல்வி இன்று உலகளாவிய ஒரு போக்கிலே, உலகளாவிய ஒரு மாற்றத்திலே, கல்வி என்ற போக்கிலே கலாச்சார திணிப்புகள், நாம் பேசுகின்ற ஆரிய இந்த கலாச்சாரத்தின் போக்குகள் மேலே மேலே இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் பரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்தியாவிலே இருக்கின்ற, இங்கே ஆட்சியிலே இருக்கின்றவர்களிடமிருந்தும், ஒவ்வொரு தினமும் இந்த கல்வி நிலையங்களை கட்டுப்படுத்துகின்ற நிறுவனங்களிடமிருந்தும் நிறைய செய்திகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இவை அனைத்தும் இந்த தேசத்திற்கு நல்லதா கெட்டதா என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய கல்விக் கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் நாம் ஆய்வு செய்யும் ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து வருகிறோம். இது தமிழ் சமுதாயத்தின், இந்த இந்திய தேசத்தின் பெருமையை பறைசாற்றும் ஒரு கொள்கையாக இருக்குமா, அல்லது அதை நிலைநிறுத்துவதாக இருக்குமா, இல்லை இதற்கு மாற்று என்னவாக இருக்க வேண்டும் என்று ஒன்றுபட்ட இந்திய சமுதாயமே இதை சீர்தூக்கி சிந்தித்து பார்த்தாக வேண்டும். அந்த ஒரு நிலையிலே இப்பொழுது
இந்த 1 பில்லியன் 100 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்த தேசத்திலே இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு இந்திய தேசம் உட்புகுத்தப்பட்ட ஒரு வேளையிலே இதை பேசுவதற்கு ஒரு மேடை கூட இல்லை. இதை நாம் சீர்தூக்கி இதுவரை பார்க்கவில்லை. ஒருவேளை இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு மேலும் மேலும் நமக்கு கிடைக்கும் என்றால் அன்றைய தினம் இதுபோன்று மேடை போட்டு பேசி வருவோம். நாம் அதற்கு முன்பே இப்பொழுது நாம் இக்கணமே நாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதை நோக்கி செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு செய்தி, நாம் எதிர்காலத்தை எப்படி வரையறுக்கப் போகிறோம், எப்படி தன்வயப்படுத்த போகிறோம், எப்படி சீர்படுத்த போகிறோம் என்ற ஒரு பார்வை நம்மிடமே இருக்கிறது. தொன்மையை பற்றி அறிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். இதுபோன்று நிறைய அறிஞர்கள் நமக்கு நிறைய ஒரு பொக்கிஷங்களை செய்திகளாக நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் எதிர்காலத்திலே நாம் என்ன பார்வையை வைத்திருக்கின்றோம்? அப்படிப்பட்ட ஒரு பார்வை இந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு பார்வை நம்மிடம் இருக்கின்றதா? பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, தேசிய வளர்ச்சி, இந்த தேச வளர்ச்சியிலே பெரும்பான்மை மக்களுடைய பங்கேற்பு, இவையெல்லாம் இருக்கின்றதா இல்லையா? அப்படி என்றால் அதற்கு ஒரு பாதை, ஒரு பார்வை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதுவரை அறுதியிட்டு கூறவில்லை. இன்னும் ஒரு கலங்கிய நிலையிலே, குழம்பிய நிலையிலே இருந்து வருகிறோம் என்பது உண்மை என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உதாரணத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய அரசாங்கம் என்னை, நான் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது ஆலோசகராக உயர்கல்விக்கு அழைத்தார்கள். அப்பொழுது நான் மலேசியாவிற்கு சென்ற பொழுது நான் நினைத்து சென்றது, மலேசியா மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு, அங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் பணக்காரர்கள், நன்றாக இருக்கின்றார்கள் என்று. ஆனால் நான் சென்ற பிறகு அங்கு பார்த்தேன், நம்முடைய தமிழ் சமுதாயம் பாழ்பட்ட நிலையிலே, அதாவது ஒரு பட்டப்படிப்பு பிஎஸ்சி என்று ஒரு பட்டப்படிப்பை படித்துவிட்டால் செய்தித்தாளிலே படம் போட்டு பெயர் வரும், இவர் பிஎஸ்சி படித்திருக்கிறார், பட்டம் பெற்றிருக்கின்றார் என்று. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. 2003ஆம் ஆண்டு நம் மாணவர்கள் 99% மதிப்பெண்கள் எடுத்த பொழுதும் ஒரு மருத்துவக் கல்லூரி சீட்டு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நாட்டிலே இருக்கின்ற மலாய்க்காரர்கள், சீனர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் அவர்கள் எடுத்த வண்ணம் இந்த தமிழ் சமுதாயம் ஒரு அடையாளமற்ற ஒரு நிலையிலே இருந்தது. அப்பொழுதுதான் நாம் புறப்பட்டோம். அன்று மலேசிய கல்வி முன்னேற்ற கழகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அந்த கழகத்தின் வாயிலாக சுமார் 150 பள்ளிகளுக்கு குழுவாக சென்று, தமிழ் பள்ளிகளுக்கு சென்று ஒரு பள்ளியையும் சீர்தூக்கி அதை செம்மைப்படுத்தி மாணவர்களை 3A எடுத்த மாணவர்களை 12A எடுக்க வைத்தது அந்த காலகட்டத்திலே. முதலில் கணினி கல்வி இந்த தேசத்திலே, மலாய் தேசத்திலே தமிழன் தான் எடுக்க வேண்டும் என்று முதல் கணினி கல்வியை அங்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிகளிலே அறிமுகப்படுத்தியது. இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், இன்றைய காலகட்டத்திலே வாழ்வியல் மாறி வருகிறது, பொருளாதார சூழ்நிலைகள் மாறி வருகிறது, அதிகாரம் நம்மிடம் இல்லை. இவையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பை எடுத்தாக வேண்டும். கல்வி, பொருளாதாரம், சமூகம் என்ற அனைத்து துறைகளிலுமே நாம் தலையெடுக்க வேண்டுமே. அந்த தலையெடுப்பதற்கு என்ன நம்மிடம் தீர்வு இருக்கின்றது? பெருமையை மட்டும் பேசுவதிலே புண்ணியம் இல்லையே. இந்த தேசத்திற்கே, உலகத்திற்கே நாம் பாதையை வகுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைமையேற்கும் பாதையை நாம் இனி எதிர்காலத்தில் காட்டியாக வேண்டிய கட்டாயம் இருந்து வருகிறது. அந்த பாதை இல்லாமல் நாம் நம்முடைய தமிழ் உரிமையை, நம் சமுதாயம் அதாவது தொலைத்த ஒரு அடையாளத்தினை மீட்டெடுக்க முடியாது. இப்படியெல்லாம் தொன்மையை பேசுகிறோமே. ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், முதலில்
எஃகு தொழிற்சாலை முதலில் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்று. இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் எங்கு முடிகின்றதோ அந்த காலகட்டத்திலேயே இது நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது தமிழன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இப்பொழுது அறிவியலிலும் கலையிலும் இலக்கியத்திலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதற்கு ஒரு பாதை இப்பொழுதும் தமிழ் சமுதாயம் இதை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றது என்று ஏதாவது நாம் இப்பொழுது பெருமையாக கூறிக்கொள்ளும் வகையிலே இருக்கும் என்றால் அது நமக்கு பெருமை சேர்க்கும். நம் விடுதலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு பாதையினை நாம் வகுத்தாக வேண்டிய ஒரு காலகட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அறிஞர் குணா அவர்களுடைய எழுத்து நம்மை மேலும் மேலும் சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி, கூர்மைப்படுத்தி போர்க்களத்திலே விடுதலையை நோக்கி நம்மை வெல்ல வைக்கும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அவருடைய எழுத்துக்கள் சாதாரணமானவை அல்ல. அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு கூட நாம் பல முறை அதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து வருகிறோம். இருந்தாலும் அவருடைய எழுத்துக்களை உள்வாங்கி தமிழர் களம் மட்டுமென்று கூறாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே அதை உள்வாங்கி மேலே நம்முடைய விடுதலையை நோக்கி புறப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அறிஞர் அவர்களுக்கும் எனக்கு பிறகு பேச இருக்கின்ற திரு சகாயம் அவர்கள், அவர் இந்த நிகழ்விற்கு இந்த நூலை வெளியிடுவதற்கு வந்திருப்பது மிகவும் பொருத்தமானது. காரணம், பொது வாழ்வில் தூய்மை என்ற ஒரு தூய்மையின் சின்னமாகவே வாழ்ந்து வரும் அவர் இந்த நூலை வெளியிடுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். இளையவர் என்றாலும் பொருத்தமானவர் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.